ஆண்டவரில் மிகவும் பிரியமான வாழப்பாடி பங்கு தந்தை அருள் பணி ஜெயசீலன் அவர்களே, அன்பார்ந்த தந்தை எட்வின் அவர்களே, அன்பார்ந்த அருள் சகோதரிகளே, வாழப்பாடி புனித அந்தோணியாரின் பாசமான பக்தர்களே, உங்களை எல்லாம் பார்த்த உடனே எனக்கு முதல் உணர்வு, யாருமே வேடிக்கை பார்க்க இங்கே வரல, முயற்சி எடுத்து இங்கே வந்திருக்கிறீர்கள். உங்கள் முகத்தில் கண்களிலே வெளிப்படுகிற நம்பிக்கை, ஏக்கம், எதிர்பார்ப்பு எல்லாம் என் நம்பிக்கையையும் ஆழப்படுத்துகிறது. உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப புனித அந்தோணியார் வழியாக நிறைய ஆசீர்வாதங்களை நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். 9 வாரங்கள் ஒரே கருத்து வைத்து ஜெபிப்பவர்களும் சரி, மற்ற பக்தர்களும் சரி, எல்லாரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அந்தோணியார் வழியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எனக்கு ஆசை. நானே ரோமையில் படிக்கும் போதும் அதை தொடர்ந்து இத்தாலி நாட்டுக்கு போகின்ற வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்முடைய புனித அந்தோணியார் அடக்கம் செய்யப்பட்டுள்ள அந்த பதுவா நகருக்கு சென்று ஜெபித்திருக்கிறேன். அங்கேதான் அழியாத அவருடைய நாக்கும் பாதுகாக்கப்படுகிறது. அந்த ஊரில், நம்முடைய ஊரில் இருக்கிற பிரான்சிஸ்கன் அலாஷியஸ் கொன்சாகா சகோதரிகளுடைய கான்வென்ட்டும் இருக்கிறது. அங்கே மருத்துவமனையில் அவர்கள் வேலை செய்கிறார்கள். போகும்போதெல்லாம் அவர்களையும் நான் பார்த்திருக்கிறேன். நானும் ஜெபித்தேன். எத்தனையோ புதுமைகள். நான் இறை வார்த்தை அறிவிக்க எனக்கு உந்துதலாக, ஊக்கமாக இருப்பது அந்தோணியாருடைய வாழ்க்கை முறை. அவர் இறை வார்த்தையை அறிவித்தது. பிரியமானவர்களே, 36 வயதிலேயே அவர் இறந்து விட்டார். ஆனால் இன்றைக்கு மாதாவுக்கு பிறகு ஒரு விதத்தில் பல இடங்களிலே சூசையப்பரையும் மிஞ்சி அதிகமாக நினைவு கூறப்படுகிறவர் புனித அந்தோணியார் என்று சொன்னால் மிகையாகாது. நம்முடைய மக்களுக்கு புனித அந்தோணியார் மீது அவ்வளவு பக்தி. கோடி அற்புதர் என்று அவரை நாம் குறிப்பிடுகிறோம். எத்தனையோ புதுமைகள் யார் யாரோ என்னோடும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் வாழ்விலும் புதுமைகள் நடந்திருக்கின்றன. இந்த கல்வி ஆண்டு 2026-27 தொடக்கத்தில் நீங்கள் எல்லாரும் புனித அந்தோணியார் வழியாக நிறைய நல்ல காரியங்களை அனுபவிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், இளைஞர்கள், இளம் பெண்கள், இன்னும் பல்வேறு படிப்புகளிலே ஈடுபட்டிருக்கிறவர்கள் எல்லாரும் அந்தோணியார் வழியாக நன்றாக படிக்க வேண்டும் என்று நானும் உங்களோடு சேர்ந்து வேண்டுகிறேன். நான் சில பேருக்கு ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு நிறையா இருக்குது, எப்படி சமாளிக்க போகிறோமோ என்றெல்லாம் கவலை. பொருளாதார நெருக்கடியிலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும். தேவையான செலவினங்களை மேற்கொள்ள உங்களுக்கு வளமை வேண்டும் என்று வேண்டுகிறேன். இன்னும் நிறைய பேருக்கு உடல் நலம், மன நலம் தேவைப்படுகிறது. எல்லாருக்கும் நலம் கிடைக்க வேண்டும் என்று மன்றாடுகிறேன். உழைப்பின் முயற்சிகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இன்னும் நல்ல காரியங்கள், திருமணம் குடும்பத்திலே நடக்க வேண்டும். இன்னும் வியாபாரம் பெருக வேண்டும் என்றெல்லாம் ஆசைகள் ஏக்கத்தோடு வந்திருக்கிறீர்கள். எல்லாருக்கும் புனித அந்தோணியார் வழியாக நல்லது நடப்பதாக என்று இந்த நேரத்தில் நான் வாழ்த்துகிறேன். உங்களோடு சேர்ந்து உங்களுக்காக உங்கள் ஆயர் என்கின்ற முறையில்
நான் ஜெபிக்கிறேன். நம்புங்கள், உங்களுக்கு நிறைய கிடைக்கும். திருப்பலிக்குமான் பங்கு தந்தையோடு நான் பேசி கொண்டிருந்தேன். நிறைய புதுமை நடக்குது. வாழப்பாடி அந்தோணியாருடைய பரிந்து பேசலால் என்று சொன்னார். நான் சொன்னேன், எனக்கு பிடித்தமான ஒரு முக்கியமான புதுமை என்ன தெரியுமா? எல்லாரும் இறை வார்த்தையால் உள்ளம் தொடப்பட வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும், இறை வார்த்தையை வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அந்த புதுமையும் நடக்கணும் ஃபாதர் ஜெயசீலன் அப்படின்னு நான் சொன்னேன். எல்லாருக்கும் இறை வார்த்தை ஒரு மிகப்பெரிய சாப்பாடு. புனிதமிகு நற்கருணை ஆராதிக்க போகிறோம். திருப்பலி முடிந்து இன்னொரு சாப்பாடு. இந்த சாப்பாட்டை எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். மற்ற சாப்பாடும் வேணும் உடலுக்கு. இறை வார்த்தை சாப்பாடும் நற்கருணை சாப்பாடும் நம்முடைய இதயத்துக்கு தேவை. இந்த முதல் 2 சாப்பாட்டால் உள்ளம் தொடப்பட வேண்டும், மற்றவர்களும் தொடப்பட காரணமாக இருக்க வேண்டும். இதுதான் நான் எதிர்பார்க்கிற முக்கியமான புதுமை என்று நான் பேசி கொண்டிருந்தேன். பிரியமானவர்களே, எனக்கு அதுதான் ஆசை. என்னுடைய மக்கள், நான் சொன்னேன், எத்தனையோ பாஸ்டருங்க வந்தாங்க, மற்ற சபையை சார்ந்தவங்க 350 பேர் நம்ம ஓமலூர் பக்கத்தில் ஒரு கூட்டத்துக்கு வந்தாங்க, 350 பேர். அப்போ நீங்கள் சேலம் 1000 வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டாங்க. அந்த பாஸ்டர்லாம் சேர்ந்து 7 மாவட்டத்திலேருந்து வந்தாங்க. நான் சொன்னேன், எனக்கு ஒரே ஒரு ஆசை, என்னுடைய மக்கள் உங்களுடைய மக்களை விட அதிகமாக விவிலியத்தை தெரிந்திருப்பார்கள், மேற்கோள் காட்டுவார்கள், எடுத்து சொல்வார்கள். அதுதான் என்னுடைய ஆசை என்று நான் சொன்னேன். எல்லாம் பயங்கரமாக கை தட்டினாங்க அன்னைக்கு. என்னுடைய மக்கள் அதுதான், இறை வார்த்தையை தெரிந்தில்லாத மக்களாக இருக்கக்கூடாது என்று நான் சொன்னேன். எனவே தயவு செய்து நீங்களும் இறை வார்த்தையை படிக்க வேண்டும், கேட்க வேண்டும். பாருங்க, அன்னைக்கு அந்தோணியார் 1195 பிறந்தார். 15 வயசில் அகுஸ்தினார் சபையில் சேர்ந்தார். 2 வருஷத்தில் இன்னும் ஒரு மடத்துக்கு போனார். 7-8 வருஷம் பைபிளை படித்தார், படிச்சுக்கிட்டே இருந்தார், அதை பற்றி கற்றுக்கொண்டார். எந்த அளவுக்கு என்றால், திருத்தந்தை சொன்னார், பைபிளை எரிச்சிட்டா கூட பரவாயில்ல, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. யான்னு கேட்டால் அந்தோணியார் மனப்பாடமாக சொல்லுவார், நம்ம திருப்பி எழுதிக்கலாம்னு சொன்னார். அந்த அளவுக்கு விவிலியத்தை, இறை வார்த்தையை தெரிந்து வைத்திருந்தவர் நம்முடைய அந்தோணியார். பின்னாளில் உங்களுக்கு தெரியும் அவருடைய வாழ்க்கை. மொரோக்காவுக்கு போகணும்னு போனார். ஏன்னா பிரான்சிஸ்கன் சகோதரர்கள் 5 பேர் அங்கே வேத சாட்சியாக மரித்தார்கள். அவர்களுடைய திருப்பண்டங்கள் இங்கே வந்தன. அதை பார்த்து நான் அகுஸ்தினார் சபையை விட்டு பிரான்சிஸ்கன் சபையில் நான் சேர்றேன், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், என்னையும் வேத சாட்சியாக ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்க மொரோக்காவுக்கு அனுப்புவீங்களான். அங்கே போனால் உடல் நலம் இல்லாமல் போச்சு. திருப்பி தாய் நாட்டுக்கு திரும்ப வேண்டிய வேலை வந்தது. பறவ வழியில் கப்பல் புயலிலே சுக்குநூறாக மாறி அடிச்சிட்டு போய் செசிலி இத்தாலிக்கு வந்துட்டார். அப்போ தான் பிரான்சிஸ் அசிசியாரை பார்த்தார். முதல்ல யார் என்னன்னு தெரியவே இல்லை. கடைசியில் தான் அவருடைய ஞானம் தெரிந்தது, வல்லமை தெரிந்தது, அவருடைய எளிமை, புனிதம், அவர் செய்த புதுமைகள், பிரான்சிஸ்கன் சபையை சார்ந்த எத்தனையோ பேருக்கு அவர் அளித்த உருவாக்கம், பயிற்சி. அப்பப்பா எவ்வளவு பெரிய புனிதர் புனித அந்தோணியார் பாருங்க. அந்த புனிதர் நம்ம எல்லாருக்கும் மாதிரியே, நம்ம எல்லாருக்காகவும் பரிந்து பேசுகிறார். நம் வாழ்வில் அவருடைய புண்ணியங்களை நாமும் பின்பற்ற வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்றைய இறைவாக்கு பகுதி வழியாக புனித அந்தோணியார் நமக்கு என்ன சொல்றார்?
பீட்டர் ராயப்பர் எழுதிய 2ஆம் கடிதத்திலிருந்து இன்றைய பகுதி பாருங்கள். நம் எல்லாருக்கும் சொல்லப்படுகிறது, அந்தோணியார் பக்தர்கள் எல்லாருக்கும் சொல்லப்படுது. என்ன தெரியுமா? முதல்ல இந்த உலகம் ஒரு நாள் முடியும். உலகம் எப்போ முடியுதோ தெரியாது, நாம் ஒரு நாள் முடிவோம். நம்ம விண்ணகத்துக்காக காத்து கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாரும் மோட்சத்துக்கு போகணும். அந்தோணியார் பக்தி இருந்தால் போதாது, அந்தோணியார் கோயிலுக்கு வந்தால் போதாது, நம்ம எல்லாம் என்ன கடைசியாக நம்முடைய பெரிய முக்கியமான ஆசை என்னன்னா, எல்லாரும் மோட்சத்துக்கு போகணும். புதிய விண்ணுலகம், புதிய மண்ணுலகம் வரும் என நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அப்படி எதிர்பார்த்திருந்தா என்ன செய்யணுமா? இன்றைக்கு பேதுரு சொல்றாரு, நாம் எல்லாரும் மாசு மறுவற்றவர்களாய் நல்லுறவு கொண்டவர்களாய் வாழ முழு முயற்சி செய்ய வேண்டும். மாசு மறுவற்றவர்களாய் வாழ வேண்டுமா? பாருங்கள், நல்லுறவு கொண்டு வாழ வேண்டுமா? இப்போ எவ்வளோ பேர் சண்டை இருக்கும், பக்கத்து வீட்டுக்காரங்க கூட, என் குடும்பத்தில் நண்பர்களோட சண்டை எல்லாம் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருப்பீங்க. இன்னைக்கு பேதுரு அந்தோணியார் எல்லாம் நமக்கு சொல்கிறது, சமாதானமாக இருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா, உன் மேலே யாரும் எந்த குற்றமும் சொல்லக்கூடாது, மாசு மறுவற்றவர்களாக இருக்க வேண்டும். சில பேர் அழகாக ட்ரெஸ் பண்ணுறாங்க, ரொம்ப ஷைனிங்காக இருக்குது, அது போதாது. அதை தாண்டி மனசு தூய்மையாக இருக்க வேண்டும். இதுதான். ஏனென்றால் இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது, மோட்சம் இருக்கிறது, விண்ணகத்துக்கு போக வேண்டும். எத்தனை வயசுல சாவு வரும்னு தெரியாது. என் ஆண்டவரை தூய்மையோடு நான் எதிர்கொள்ள வேண்டும். அதுதான் இன்றைக்கு சொல்லப்படுகின்ற முதல் செய்தி. இன்னும் சில பேர் பிரியமானவர்கள் என்ன செய்கிறாங்க, நான் மனம் மாறுறேன் சாமி, இன்னைக்கு இல்லை, அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரம், இந்த ஒரு வருஷம் மட்டும் இருக்கணும். இல்லை, எனக்கு இன்னும் சின்ன வயசு தான், 25 வயசு தான், 30 வயசு தான், 35 வயசு தான், ஒரு 60 வயசுல நான் சாமியை தேடுறேன் சாமி, 70 வயசுல தேடுறேன் சாமி. ஆண்டவர் பொறுமையாய் இருக்கிறார் நம்மோடு. பாருங்க, ஆண்டவர் பொறுமையாய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இரக்கத்தின் காலம். பிரியமானவர்களே, ஆண்டவர் பொறுமையாய் இருக்கிறார். அது எதுக்காக? உங்களுக்கு மீட்பளிக்க அவர் பொறுமையாயிருக்கிறார். காலம் தாழ்த்துவது உங்களுக்கு மீட்பளிக்க. ஆண்டவரே, இவ்வளவு நாள் பொறுமையாயிருக்கிறீரே, நன்றி ஆண்டவரே. பொறுமையாயிருக்கிறார். பொறுமையை நம்ம வீணடிக்க கூடாது. இந்த ஞாயிற்றுக்கிழமை மூவொரு கடவுளின் பெருவிழாவை கொண்டாடினோம். அப்போ மோசேயிடம் கடவுள் தம்மை பற்றியே சொல்கிறார். அன்பும் இரக்கமும் உடையவர், நம்பிக்கையுள்ளவர். பாருங்கள், நம் ஆண்டவர் அவரை பற்றியே சொல்லுகிறார். சினம் கொள்ள தாமதிப்பவர், அப்படின்னா பொறுமையுள்ளவர், அவரை பற்றியே சொல்லு. இன்னைக்கு இந்த பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்துல 2-3 தடவை ஆண்டவர் பொறுமையா இருக்காரு, ஆண்டவர் பொறுமையா இருக்காரு, அதை வீணடிக்காத. லூக்கா நற்செய்தி 13ல் ஆண்டவர்கிட்டே கேட்டாங்க, பிலாத்து கல்லேயருடைய ரத்தத்தை அவருடைய பலியில் கலந்தான், அப்படின்னா கொன்னுட்டான், கோயிலே அவங்கள கொன்னுட்டான். ஒன்று அது அநியாயம். இன்னொரு பக்கம் திடீர்னு அந்த சிலோவாமல கோபுரம் இடிஞ்சு விழுந்து 18 பேர் செத்து போயிட்டாங்க. ஒன்று மனுஷனால் நடந்தது, இன்னொன்று திடீர்னு நடந்தது. உடனே ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார், இப்படி செத்துட்டாங்களா அநியாயமா, திடீர்னுலாம் செத்துட்டாங்களே, இவங்கெல்லாம் உன்னை விட பாவிகள் நீங்கள் நினைக்காதீங்க.
மனம் திரும்பாவிட்டால் நீங்கள் எல்லாரும் அழிந்து போவீர்கள். அப்ப ஆண்டவர் இன்னொரு கதையும் சொன்னார். ஒருத்தவனுக்கு வந்து திராட்சை தோட்டம் இருந்தது, அத்தி மரம் நட்டு வச்சிருந்தான். நம்ம அத்தி மரம் வளர்ந்துடுச்சு, பழம் கொடுக்குற நேரம் வந்துடுச்சு. 3 வருஷமா வந்து இப்போ இந்த வருஷம் காய்ச்சிருக்கான்னு பார்க்குறான், ஒன்றுமே இல்லை. அடுத்த வருஷமும் வந்து பார்க்குறான், ஒன்றுமே இல்லை. 3ஆவது வருஷமும் பார்க்குறான், ஒன்றுமே இல்லை. இலைக்காகவா, தழைக்காகவா, பூக்காகவா? மரம் பழத்துக்காக தானே மரம். உடனே இது ஏன் வீணா இடத்த அடிச்சிட்டு இருக்கு இந்த அத்தி மரம், வெட்டிடு அப்படின்னு சொல்லி வேலைக்காரங்கிட்ட சொல்கிறான். அவன் சொல்கிறான், ஆண்டவரே கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இன்னும் 1 வருஷம் விட்டு வைங்க, சுற்றிலும் கொத்தி நன்றாய் எருப்போடுவேன், காய்த்தால் சரி, இல்லை என்றால் வெட்டி விடலாம். பிரியமானவர்களே, ஆண்டவர் என்னோடு பொறுமையாக இருக்கிறார், உங்களோடு பொறுமையாக இருக்கிறார், எல்லாரோடும் பொறுமையாக இருக்கிறார். இன்னும் 1 வருஷம் ஒன்று கொடுக்குறேன், இன்னும் ஒரு சில மாதங்கள் கொடுக்குறேன், நீ காய்க்க வேண்டும், பழம் தர வேண்டும். என்ன நல்ல மனிதராக வாழ வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நீர் நல்லவராக வாழ வேண்டும், சமாதானத்தோடு இருக்க வேண்டும், தீமை செய்யக்கூடாது. இதுதான் ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்ற கனி என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் எதிர்பார்ப்பது, ஆண்டவருடைய பொறுமையை நாம் யாருமே வீணடிக்க கூடாது. பிரியமானவர்களே, தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த உலகத்திலே எவ்வளவோ தீமைகள் தவறான வழிகளால் கவர்ந்திழுக்கப்பட்டு உங்கள் உறுதி நிலையின் என்று விழுந்து விடாதபடி கவனமாயிருங்கள். யார் யாரோ தப்பு செய்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள பார்த்து நாமும் தப்பு செய்ய தொடங்கிவிடக்கூடாது. ஒருபோதும் ஆண்டவருக்கு பிரமாணிக்க நிலையிலிருந்து தவறக்கூடாது. அதுதான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். மற்றவங்க தப்பு செஞ்சால் நம்ம தப்பு செய்யணுமா? ஊரோடு ஒத்து வாழ் என்பது பழமொழி. கெட்டது செய்யறதில் ஊரோடு ஒத்து வாழக்கூடாது. இதுதான் இன்றைக்கு அருமையான முதல் வாசகம் நம்முடைய மனமாற்றத்துக்காக. இன்றைய நற்செய்தியில் பிரியமானவர்களே, ஆண்டவரை சிக்க வைக்க பரிசேயரும் ஏரோதியரும் வந்து செசாருக்கு வரி செலுத்துவது முறையான்னு கேட்டாங்க. ஆண்டவரை வந்து சிக்க வைக்கிறதுக்காக. எப்படி சொன்னாலும் தப்பு. வரி செலுத்தணும்னு சொன்னால் உனக்கு இறக்கமே இருக்குதா, இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்களே, செலுத்தக்கூடாதுன்னு சொன்னால் அப்படியே போட்டு கொடுத்துருவாங்க ரோமையருக்கு. ஆண்டவரை வந்து கொன்னுடுவாங்க. ரோமைக்கு எதிராக நீ பேசுகிறியா, செசாருக்கு எதிராக பேசுகிறியா? ஆண்டவர் என்ன சொன்னார்? ரொம்ப புத்திசாலித்தனமாக அந்த நாணயத்தை எடுத்துகிட்டு வா, இது யாருடைய உருவம் இருக்கிறது? செசாருடைய உருவம் இருக்கிறது. அப்படின்னா ஆண்டவர் உடனே சொன்னார், செசாருடையதை செசாருக்கு, கடவுளுக்குரியதை கடவுளுக்கு அப்படின்னு ஆண்டவர் வந்து தெளிவாக அவர்களுக்கு சொன்னார். நம்ம கூட இவ்வளோ நாட்டு சட்டம் இருக்குது. நியாயமான அத்தனை சட்டத்தையும் நாம் பின்பற்ற வேண்டும். அரசாங்கத்தை ஏமாற்றக்கூடாது. அநியாயமான சட்டம்னா நம்மால் இயன்ற அளவுக்கு அதற்கு எதிராக போராட வேண்டுமே தவிர அநியாயமாக நாட்டு சட்டத்தையும் மீறக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இன்னொன்று ரொம்ப முக்கியமானது என்னன்னா, கடவுளுடைய உருவம் நம்மில் பொறிக்கப்பட்டுள்ளது. தொடக்க நூல் 1ஆம் அதிகாரத்தில் நம்முடைய சாயலில் மனிதனை படைப்போம் என்று கடவுள் நம்மை படைத்தார். நாம் கடவுளுக்கு சொந்தம் என்பதை மனத்தில் கொண்டு தூய வாழ்வு வாழ வேண்டும். கடவுளுக்கு உரியதை நாம் கடவுளுக்கு கொடுக்க வேண்டும். இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் நம் எல்லாரிடமிருந்தும் எதிர்பார்ப்பது. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்கு உண்மையுடன் இருந்து ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள் என்பதை உணர்ந்து நீங்களும் நானும் வாழ வேண்டும். புனித அந்தோணியார், நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா நமக்காக பரிந்து பேசுவார்களாக. ஆமேன்.